ஒரு தலைவன் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல இருக்கிறவரா இல்லாம மக்களுக்கு சேவை செய்யறவரா இருப்பாரா அப்படிங்கறத தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். படிப்பு அப்படிங்கிறத விட பகுத்தறிவு முக்கியம் சார். ஒவ்வொருத்தருக்கும் இருந்தாதான் நம்ம ஒருத்தரை செலக்ட் பண்ண முடியும் கரெக்டா. தேர்தல்னா மட்டும் வீட்டுக்கு வர ஒரு பிரதிநிதியா இருக்கக்கூடாது. மக்களுக்காக முதல்ல நம்ம பண்றோம் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம அவங்கள ஆதரவு அளிக்கணும். ஆனா டிஎம்கே வீழ்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. வந்தவனே சிஎம் சீட்டுக்கு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கரூர் மாவட்டத்தில் நாம இன்னைக்கு வந்திருக்கோம். நாம கரூர் மாவட்டத்தில் ஜெயராம்ஸ் கலை அறிவியல் கல்லூரியில நம்மளுடைய காலேஜ் மாஸ் நிகழ்ச்சி தொடங்கலாமா? மாணவர்கள் ரெடியா இருக்கீங்களா? ஆர் வி ரெடி? தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், நியூஸ் தமிழ், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம். எங்கள் கல்லூரியுடைய செயல்பாடு நல்ல கல்வி, நல்ல ஒழுக்கம், நல்ல வேலைவாய்ப்பு. இந்த மூன்று தாரக மந்திரங்களைத்தான் அவர்களுக்கு நாங்கள் கற்பித்து வருகிறோம். அதே போல கலாச்சாரம், பண்பாடு இதில் இருந்து நாங்கள் எல்லளவும் நாங்கள் மாறுறதே இல்லை. இது ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடாகவே நாங்கள் கரூர் மாவட்டத்தில் வச்சிருக்கோம். இந்த கரூர் மாவட்டத்தில் நியூஸ் தமிழ் சேனல் வாயிலாக எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய நியூஸ் தமிழ் சேனலுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் முறை ஓட்டு போடக்கூடிய மாணவர்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட இந்த தேர்தல் அணுகிருக்கிறாங்க, அவங்களுடைய ஓட்டு எந்த அளவுக்கு ஒரு முக்கியம், என்னுடைய ஓட்டு ஒரு சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும், கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பேசலாம். நான் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம தொகுதியில எத்தனை பேர் நிக்கிறாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்தா என்னென்ன பண்ணுவாங்கங்கறத, அவங்க சொல்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட ஓட்டு அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு ஒருக்கா ரொம்ப வேல்யூவானது. ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸும் உள்ள இருப்பாங்க. அவங்க யாரெல்லாம் நிக்கிறாங்க, அவங்க தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ, அவங்க நிக்கிறாங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி என் ஓட்டு அவங்களுக்கு நான் கொடுப்பேன் சார். இப்போ என் ஓட்டு நான் ஒருத்தருக்கு போடுறேன்னா, காமராஜர் வாஜ்பாய் நின்னப்போ காமராஜர் தோத்தது ஒத்த ஓட்டுல தான். அதே மாதிரி ஒத்த ஓட்டு என்ன வேணாலும் மாற்றும். பதில் யார் சொல்றாங்கிறது முக்கியம் இல்லை, ஒரு நல்ல தலைவர் யார் கேள்வி கேட்கறாங்கிறது தான் முக்கியம். அந்த மாதிரி அவங்க தேர்ந்தெடுத்து இவர் இதை செய்வாரு, அவங்க அதை செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறது இல்லை. இந்த கேள்விக்கான பதில் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க ஓட்டு போகணும். ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னும் போது அவங்கள கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் நமக்கு எப்போ இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நமக்கு செய்யறதுல தான் அவங்க தெரியும். நான் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டா, ஒரு தலைவன் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல இருக்கிறவரா இல்லாம மக்களுக்கு சேவை செய்யறவரா இருப்பாரா அப்படிங்கறத தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வரல, இல்ல இந்த களத்துக்கு புதுசு அப்படின்னாலும் அவங்களுடைய கொள்கைகள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பார்க்கணும். எதிர்கால தலைவன் அப்படிங்கிறவரு இன்னைக்கு பிரச்சனையை சரி பண்றவரா இல்லாம எதிர்காலத்துல அந்த பிரச்சனை வராத விதமா அதற்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்க கூடியவரா இருக்கணும். அவரோட சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கணும். அவருடைய கொள்கைகள்ல ஒரு நேர்த்தி இருக்கணும், ஒரு நேர்மை இருக்கணும். எப்பேற்பட்ட சிக்கலான பிரச்சனையும் சுமூகமாக தீர்க்கணும். ஒரு தவறு செஞ்சுட்டா, ஆமா நான் செஞ்சுட்டேன், இனி இது நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு யார் ஒருத்தர் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ள அல்லது பொறுப்பேற்க தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு தான் அவருக்கு நம்ம ஓட் போடணும். அவ்வளவுதான். என்னோட ஓட்டு எதன் அடிப்படையில் இருக்குன்னு நினைக்கிறேன்னா, இப்போ எல்லாரும் தலைவர் நல்லது பண்ணுவாரு, அவர் வந்தா நல்லது பண்ணுவாரு, இவரு வந்தா நல்லது பண்ணுவாரு அப்படின்னு இல்லை. நான் என்ன நினைப்பேன்னா, இண்டிவிஜுவல் கேண்டிடேட் நிக்கிறாங்கல்ல, நான் இப்போ வர எலெக்ஷனை நானே கூட நிற்கலாம். அந்த மட்டும் இண்டிவிஜுவலாக நிற்கிறவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு பார்ட்டியை ஒரு கட்சிக்கு மூலியமா போடுறதுங்கிறது எல்லாருமே காலங்காலமாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஓட்டு போடுறது நம்மளோட பவரை காட்டும். ஸோ என்னோட ஓட்டு அவங்களோட பவருக்கு தான் கொடுக்கும். இப்போ ஷாம் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் உங்கள் தொகுதியில் நிற்கிறான், அவனுக்கு ஓட்டு போட்டுருவீங்களா? புதுசாக நான் வந்திருக்கேன், இருக்கிற உங்களுடைய ஃபேமிலிஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலகாலமாக பல கட்சிகளுக்கு மாற்றி போடுறாங்க. புதுசாக வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றீங்க. இப்போ நான் ஷாம், நான் நிற்கிறேன், உங்கள் தொகுதியில் நிற்கிறேன், எனக்கு ஓட்டு போட்டுருவீங்களா? புதுசானா
உங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கு, மக்கள்கிட்ட நீங்க எப்படி அணுகுறீங்க, அதன் மூலியமா தான் நாங்க ஓட்டு போடுவோம். எஸ், இதுதான் நம்ம எதிர்பார்க்கறது. புதுசா வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. பட் ஆனா அவங்களுடைய நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை அவங்க செய்வாங்களா இல்லையான்றத ஆராய்ச்சி ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஓட்டுங்கிறதும் ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டிருக்கேன். ஆனால் யாருக்கு போடணும் எப்படி போடணும்லாம் எனக்கு தெரியல. இந்த டைம் நான் யோசிச்சு தான் போடணும். மக்களுக்கு நல்லது செய்யறவங்களா கேட்கறத செய்யறவங்களா எல்லாமே செய்யறவங்களா பார்த்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போடணும். இப்போ நான் ஆட்சிக்கு வந்தாதான் இது செய்வேன்னு சொல்றவங்கள விட நான் ஆட்சிக்கு வராமே நான் இவ்வளவு செய்வேன் அப்படின்னு காட்டுறவங்களுக்கு ஓட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆட்சிக்கு வராம நான் செய்வேன்னு சொல்றது ஓகே, பட் ஆனா அவங்களால எப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அதிகாரம் எங்க இருக்கு, ஃபண்டிங் எங்க இருக்கு? அடிப்படையில கேட்கிறேன். ஒரு திட்டத்தை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஃபண்டிங் தேவையில்ல, அதிகாரம் தேவையில்ல. அரசியல்வாதிகள் நான் இதை பண்ணுவேன், இந்த போராட்டத்துக்குலாம் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றதை விட இப்போ நிறைய பேர் போராடி இருக்காங்க. இப்போ டீச்சர்ஸ் நிறைய பேர் எங்களுக்கு சேலரி வேணும்னு போராடுறாங்க. அந்த மாதிரி இதுல நாங்களும் கூட இருக்கோம். விவசாயிகளுக்காக நாங்களும் கூட நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்ற கச்சேரிக்கு நம்ம ஆதரிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ அரசியலுக்கு நம்ம வந்துட்டோங்கும் போது நான் இதை செய்வேன்னு சொல்றது ஓகே தான் சார். இப்போ நான் ஆட்சிக்கு வந்தா இதை செய்வேன் அப்படின்னு சொல்றது ஓகே. இப்போ நான் ஆட்சியில இல்ல, ஆனா இருந்தாலும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்து ஓட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். ஃபைன் ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் பதியப்பட்டிருக்கு. ஆனா இன்னொரு கேள்வி ஆக்சுவலா கேட்டிருந்தோம். நீங்க வீட்ல அரசியல் பேசுவீங்களா இல்ல ஜெனரலா நீங்க அரசியல் டிவி பாப்பீங்க, நியூஸ்லாம் பாப்பீங்களா? சார் நியூஸ் பார்க்க மாட்டேன், பட் அரசியல் அப்பா பேசுறதப்ப கேட்டு. என்ன அரசியல் பேசுவீங்க வீட்ல? கொள்கை ஒரு கட்சியில கொள்கை ஒண்ணு இருக்கு சார், பட் அது யாரும் கடைபிடிக்கிறது இல்லைங்கிற மாதிரி இருக்கேன் நினைக்கிறேன் சார். நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே நல்லா அரசியல் பேசுவேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் இந்த டைமு. இதுக்கு முன்னாடி ஓட் போட்டவங்க அவங்களோட தாட் என்னவோ அதை சொன்னாங்க. இப்போ என்னோட ஓட் நான் எப்படி போடணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறேன்னா, இப்போ ஒரு தலைவர் முன்னாடி நிற்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு இப்போ அந்த அக்கா ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இதை இவர் பண்ணுவாரா, இதை கேட்டு இவர் செய்வாரா அப்படின்றத சொன்னாங்க. அதாவது ஒரு தலைவன் அப்படின்றவர் மக்களுக்கு இந்த தேவைகள் இருக்கு அப்படின்றத புரிஞ்சு நான் இதை செய்வேன், நீங்க என்னை நம்பி நிக்கலாம் அப்படின்னு சொல்றாருன்னா அவரு தான் நான் எதிர்பார்க்கிற ஒரு தலைவனா நான் பாக்குறேன். இப்ப நான் என்னோட ஓட் நான் தான் டிசைட் பண்ண முடியும்ல. இங்க இருக்கவங்க யாரும் நீ இவருக்கு போடு நீ இவருக்கு போடுன்னு சொன்னா நான் அவங்க சொல்றதை நான் செய்ய போறது கிடையாது. என்னோட ஓட் அது என்னோட உரிமை. நான் போடுறேன் அப்படின்ற பட்சத்துல எனக்கு இவர் நல்லவர், இவர் வந்தா இதெல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு அவரு நடவடிக்கைகள்லயும் அவரோட பேச்சுலயும் அவரு மக்களை கவர்ற வகையிலையும் அவரை நான் தெரிஞ்சு நான் அவரை தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா? இது என்னோட ஓட்டுக்கான உரிமை தானே. நான் என்ன பண்ணுவேன், இவர் வந்தா இவர் பண்ணுவாரு அப்படின்ற நம்பி நான் அவருக்கு நான் ஓட் போடுவேன். அப்ப இத்தனை நாள் வரல இந்த இதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ற தலைவர்கள் கிட்ட இருந்து இதை நான் பண்ணுவேன், இதை என்னால பண்ண முடியும், மக்களுக்கு இந்த தேவை இருக்கு அப்படின்ற தலைவரை நான் தேர்ந்தெடுப்பேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டு என்னால இதை செய்ய முடியும்னு சொல்ற இல்லையா, என்னால இந்த விஷயத்த செய்ய முடியும் சொல்லக்கூடிய தலைவருக்கு நீங்க ஓட்டு போடுவேன்னு சொல்றீங்க. அந்த தலைவரால அதை செய்ய முடியும் நீங்க ஃபர்ஸ்ட் நம்பணுமா? கண்டிப்பா நான் நம்பணும். அதாவது அவரு தெரியும் இது வரல நம்ம செஞ்ச அவரு கடந்து வந்த பாதைகளும் அவர் மக்களை மகிழ்விச்சிருக்காரோ இல்ல அவரு எல்லா நிலையிலையும் எல்லா நிலைமையிலையும் மக்கள் ஒவ்வொரு பகுதியில இருந்து அதாவது கஷ்டங்கள் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாத்துலயும் சகல இதுலயும் மக்கள்களோட நிக்கிறாரா அப்படின்றது இருக்குல்ல. அப்ப நான் அந்த தலைவரை தானே நான் தேர்ந்தெடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வீட்ல அரசியல் பேசியிருக்கீங்களா நீங்க? அரசியல் பேச மாட்டோம். இந்த ஜென்ரேஷன்ல இப்ப இவங்க ஆட்சி வருது, ஆட்சியில என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க அதை பண்றாங்க, அதை விட நாங்க பெருசா பண்ணுவோம், அவங்க இதை பண்றாங்க, இதை விட நாங்க பெருசா பண்ணுவோம்னு மாத்தி அவங்கள மாத்தி தப்பா தான் சொல்றாங்க. அதை பத்தி தான் நாங்க பேசுவோம். ஏன் ஒருத்தங்களை பத்தி மாத்தி தப்பா சொல்லிக்கணும்? உங்களால என்ன முடியுதோ அதை அவங்க பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லலாம். எனக்கு முன்னாடி பேசின ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஆட்சியில இல்லாம பண்றவங்களுக்கு முன்னாடி வரலான்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, அது எப்படி ஆட்சியில இல்லாம பண்ண முடியும்னு. அவங்க நினைச்சிருந்தா ஆட்சியில இல்லாம இருக்கிறவங்க கிட்ட போய் உதவி கேட்டு பண்ணலாம்ல, அப்படி பண்றவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணலாம்ல, அப்படி பண்றவங்கள நம்ம ஆட்சியில கொண்டு பார்க்கலாம்ல. சரி, இப்ப நீங்க வீட்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இந்த மாதிரி ஒரு மாத்தி குறைபாடுகள் சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த டைம் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? ஏன் அவங்க மாத்தி குறை சொல்லிக்கணும்? இப்ப இந்த கட்சியில இருந்து இவ்வளவு அமௌண்ட் தராங்க, இந்த கட்சியில இருந்து நாங்க இதை விட அதிகமா தரோம் அவங்க சொல்லணும். உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி நாங்க பேசுவோம். புதுசா விஜய் வந்திருக்காரு. புதுசா இப்ப நான் வந்தா இப்ப ஒரு வீடு கட்டி தருவேன், ஒரு பைக் தருவேன் அப்படிலாம் சொல்றாரு. நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு.
ஆனால் இப்போ வந்து திமுக ஆல்ரெடி வந்து ஆட்சியில் இருக்கும்போது நிறைய வந்து நான் பண்ணா இப்போ வந்து மது வந்து நான் வந்து மூடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. மதுவோட கடைகள்லாம் மூடுவேன். அப்புறம் வந்து நிறைய இங்கே கிராம சைடில் வந்து கொடுமையான கொலைகள்லாம் நடக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ எந்த போலீஸுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் தெரியல. இப்போ ஆட்சியில் இருக்கும்போது அவங்க எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் இது டிவிக்கு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக புதுசாக வரவங்க ஏதாவது அதிகமாக செய்வான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சார். ஏன்னா அவங்க வந்து ஆட்சிக்கு இப்போ வந்தாங்கன்னா ஏன்னா இப்போ டிவிக்கு ஆட்சிக்கு வந்தா இப்போ ஏன்னா சரி அதிகமான கூட்டம் வருது. ஏன்னா படத்தை பார்த்துட்டு வரல. ஏன்னா இவர் செய்வாரு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இவங்க செய்வாங்க கண்டிப்பா டிவிக்கு இந்த தடவை ஆட்சிக்கு வந்தா இப்படி ஏதோ புதுமையா ஏதாவது செய்வாங்க அப்படி ஒரு நம்பிக்கை சார். மாணவர்களுக்கு அரசியல் புரிதல் வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணும் சார். ஏன்னா ஒரு ஓட்டுல வந்து ஒரு கட்சி ஜெயிக்கவும் முடியும் தோக்கவும் முடியும். அதே மாதிரி நம்மளால எந்த ஒரு கட்சி சரியா தேர்ந்தெடுத்து போறோமோ அந்த கட்சி வந்து நம்மளுக்கு நல்லா செஞ்சா கண்டிப்பா நம்ம வந்து இந்த ஆட்சி வந்து நல்லா நடக்கும். ஏன்னா திமுக வந்து இப்ப ஆட்சியில இருக்கும்போது இந்த தமிழ்நாடே இப்ப வந்து கடல்ல இருக்குது. இப்ப டிவி நியூஸ்ல எல்லாம் போறாங்க அதிகமா கடல்ல இருக்காங்கன்னு போறாங்க. பல லட்ச கோடிகள் கடல்ல இருக்காங்கன்ட்டு. அதுவே இப்ப வந்து கடன் வந்து இப்ப வந்து ஏறுமா இறங்குமா இதுல யார் வந்து ஓட்டு போறது மூலியமா தான் அது வந்து தெரிய வரும். இப்ப அதான் சார் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சில விஷயங்களை செய்யல, அவங்க மேல சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறோம். ஆண்ட கட்சி ஆள கட்சி யாரா இருந்தாலும் சரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறோமா, பூசாவரங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றோமா, மாற்று கருத்து இல்லை. ஆனா எப்படி செயல்படுத்துவாங்க, அதற்கான செயல்முறை திட்டங்கள் அவங்க கிட்ட இருக்குன்னு என்னைக்காவது நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா, கொஸ்டின் பண்ணிருக்கோமா? ஆமா சார், கண்டிப்பா வந்து கொஸ்டின் பண்ண வேண்டிய விஷயம் தான். விஜய் வந்து பேசுறதே வந்து தெரியுது. நான் வந்தேன்னா இது வந்து செய்வேன், கண்டிப்பா உறுதியா செய்வேன். அவர் பேச்சுல ஒரு உறுதியா சொல்றாரு. சார் எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஆதங்கம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எதிர்கட்சியில இருந்துட்டு ஆளுங்கட்சியை குறை சொல்றாங்க. அதுவே இன்னைக்கு அவங்களுக்கு அந்த கட்சியில வேல்யூ இல்ல அப்படிங்கும் போது எதிர்கட்சிக்கு போறாங்க. அப்படிங்கும் போது நம்ம வந்து அந்த தலைவரை பார்க்க கூடாது. நம்மளுக்கு யாரு நல்லா செய்யறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன முக்கியம்னா அவங்களுக்கான போஸ்டிங் முக்கியம். அவங்களுக்கு வந்துட்டு அந்த செல்வாக்கு அதெல்லாம் அவங்க பாப்பாங்க சார். நம்ம பார்க்க வேண்டியது நமக்கு செய்யறாங்களா, எல்லாமே அரசியல் விருப்ப தக்க வச்சுக்கிறதுக்காக செய்யறாங்கன்னு சொல்றீங்க. இன்னைக்கு நான் இந்த எதிர்கட்சியில இருக்கேன்னா ஆளுங்கட்சியை வந்து நான் தப்பா பேசுறேன், எதிர்க்கிறேன். ஆனா நான் எனக்கு இந்த கட்சியில எனக்கு வேல்யூ இல்ல அப்படின்னா நான் அந்த ஆளுங்கட்சிக்கே போறேன். அப்ப இதுல வந்துட்டு பாதிக்கப்படுறது மக்கள் தான். அவங்களுக்கான நல்லதை யார் செய்யறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஓட்டு போடணும் சார். வீட்லயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ அரசியல் பேசிருக்கீங்களா? பேசிருக்கேன். என்ன பேசுவீங்க? இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி பண்ணி இருக்க கூடாது. நீங்க ஒரு பெண் எம்எல்ஏவா இருக்கிறீங்க, என்ன விஷயங்கள் செய்வீங்க, மக்களோட மக்களா கலந்து பேசணுமா, என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலா நான் வந்து இப்ப எம்எல்ஏவா இருந்தேன் அப்படின்னா, இப்ப நான் ஒரு கட்சியில இருக்கேன்னா என் கட்சியில இருக்கவங்க ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் சார். சரி, ஓகே. நீங்க தூங்கி எந்திரிச்சிட்டீங்க, எல்லாருமே ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு சிஎம் ஆயிட்டீங்க. சிஎம் ஆனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணுவீங்க? சார் நான் திடீர்னு கண்ணு முடிச்சு பார்க்கும்போது சிஎம் ஆயிட்டேன்னா, எவர் ஒருத்தர் கொலை பண்ணிட்டு வெளியே சுத்திட்டு இருக்காங்களோ அவங்கள ஜெயில போடுவேன். ஒரு குற்றம் பண்றோம், ஒரு வாட்டி பண்ணாதான் சார் அது தப்பு, அதுக்கு நம்ம சாரி கேட்கணும். எவர் ஒருத்தர் 2-3 கொலை பண்ணிட்டு மறுபடியும் அதையே பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள நம்ம வெளியே வச்சிருக்கதா சார் தப்பு. நேத்து கூட நியூஸ்ல பார்த்தேன், 4 பேத்த வெட்டி கொன்னுட்டாங்க, அவங்கள வந்து போலீஸ் கொன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர் வந்து அழுகுறாங்க. அதே பெற்றோர் வந்து வெட்டி கொண்டவங்களோட பெற்றோருக்கும் அதே எமோஷன்ஸ் தானே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஆளுங்களை வந்து நம்ம ஏன் வெளியில வச்சிருக்கோம்? நானா இருந்தேன்னா உள்ள போட்டுருவேன். நம்ம நாட்டுல நிறைய கடன் இருக்கு சார், தமிழ்நாட்டுல நிறைய கடன் இருக்கு, தேவையில்லாத கடன் நிறையவே இருக்கு சொல்ல போனா. அதை அது இது பண்றதுக்கு நிதி வந்து இது பண்ணுவேன் சார். அதுக்கான மத சேனை எனக்கு அதாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நாடு வந்து கனகான நாடா இருக்கக்கூடாது. அப்படிங்கிற நம்ம ஸ்டேட் வந்து தேவையில்லாம நிறைய வந்து வெட்டி செலவு பண்றாங்க. அந்த விஷயத்துல நம்ம மாத்தி ஆகணும். நம்ம கனகான இருக்கக்கூடாது. தமிழ்நாடு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செல்வந்த நாடுகளா இருந்துச்சு, எல்லா செல்வமும் இழுக்கிற நாடா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து கடங்கான நாடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால வந்து அது அதை மாத்தியே ஆகணும். அதான் வந்து சைன் பண்றதா இருக்கு என்னோட இது. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஸ் யூஷுவல் சினிமா முகத்துல ரொம்ப மூழ்கி இருக்கனால அவங்களுக்கு அரசியலை பத்தி நிறைய கான்சென்ட்ரேஷன் இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்ப அரசியலுக்கு எல்லாரும் வரனால அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. முன்னாடி அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரவங்கள பேஸ் பண்ணிட்டு அவங்களோடலாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் படிக்கணும், புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமேலு பண்ணுனா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, ஆர்ப்பாட்டத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பசங்க யங்ஸ்டர்ஸ் வந்து
புரிதல் இல்லாம நிறைய விஷயங்கள் பண்றாங்களோன்னு தோணுது. அவங்க வந்து ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரியே விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நான் அதை தான் கொடுப்பேன். அதே மாதிரியே ஏழை எளிய மக்களோட வந்து ஒன்னா இருந்துட்டு அவங்க கூட நான் வந்து பயணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து பசங்களுக்கு என்னைக்காச்சும் கிளாஸ்ல வந்து அரசியல் பத்தி பேசிருக்கீங்களா? அரசியல் பத்தி ஒரு புரிதலை கொண்டு வந்திருக்கீங்களா உங்களுக்கு? நான் எவ்வளவோ என் பசங்களுக்கு வந்து அரசியலை பத்தி புரிதல் பண்ணிருக்கேன். பட் ஆனா அவங்க கேட்கற மாதிரி இல்ல. கேட்பாங்கன்னு நான் காட பிலீவ் பண்றேன். தட்ஸ் ஆல். சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி இது நார்மலா என்னோட ஐடியா. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. லைக் கரெக்டாக எலெக்ஷன் டைமில் தான் நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு கிளியரான தெளிவு இருக்கணும். இவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால அந்த கன்ஃபியூஷனில் நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த விஷயம் மாறணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் பர்சன் ஓட் பண்ணுறாங்க அப்படின்னா கிளியராக நான் இவங்களுக்கு தான் ஓட் பண்ணுறேன், இந்த பெர்ஸ்பெக்டிவ்காக தான் நான் ஓட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல வந்துட்டு அவங்க தெளிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். இப்போ ஒரு கேண்டிடேட்டை நம்ம சூஸ் பண்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க சொல்லிருக்கீங்க, அது கண்டிப்பா உண்மைதான். நீங்க வந்து எதன் அடிப்படையில ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுவீங்க தெளிவா? இன்ஃப்ளூயன்ஸ் பேஸ் பண்ணி தான். ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நிறையா பார்ட்டிஸ் இருக்காங்க. ஸோ ஒரு டீம் இருப்பாங்க, பல வருஷமாக அவங்களுக்கே ஓட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்கேஸ் அவங்க ஃபேமிலியில் வரவங்கள வந்துட்டு நீங்கள் இவங்களுக்கே ஓட் பண்ணுங்க அந்த மாதிரியும் சொல்கிற சில பேர் இருப்பாங்க. பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நீட் இருக்கு, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஸோ இப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்துட்டு எலெக்ஷன் வின் பண்ணி ஆட்சியில் இருக்காங்கன்னா அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். இது வரைக்கும் இதை கொடுத்துருக்காங்களா, இதை பண்ணியிருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். செகண்ட், ஓகே இதை பண்ணியிருக்காங்களா, அடுத்து இதையும் நமக்காக செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உருவாகணும். இன்கேஸ் அதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டி அவங்க என்ன பண்ண போகிறாங்க, சான்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி ஓட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட தேவை அதான முக்கியம், ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்துட்டு ஃபுட் இல்லாமல் நிறைய சைல்ட் லேபர்ஸ் இருக்காங்க. ரொம்ப நம்ம கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து நிறையா பண்ணுறாங்க, பட் ஸ்டில் சைல்ட் லேபர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை எவ்வளோ நம்ம கம்மி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. கேபிட்டலுங்கிற விஷயம் தான் இப்போ பீப்புளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கேபிட்டல் இல்லாமல் நிறைய குழந்தைங்க ஒர்க்குக்கும் போகிறாங்க. அதே கேபிட்டல் இருந்தும் ஸ்கூலுக்கு போகாத குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ அது நமக்கு எந்த இடத்துல எது தேவைங்கிறதுல கிளியரா புரிஞ்சு ஓட் பண்ணுங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இப்போ வந்து எங்களுக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஸ்வேதா வந்து நாளைக்கே சிஎம் ஆகுறாங்க, ஒரு பெண் சிஎம்மா ஆகுறாங்க, என்ன பண்ணுவாங்க? நான் ஃபர்ஸ்ட் பெண் சிஎம் ஆனேன்னா நான் எந்திரிச்சோடனே பண்ணுற மொதல் வேலை ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்ன நீட் இருக்குன்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். ஏன்னா நம்ம வந்துட்டு காமனாக நினைக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தான் நீட் இருக்குது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நீட் இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக அது உண்மை கிடையாது. வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நீட்ஸ் இருக்கும். சில பேர் வந்துட்டு புக்ஸ் வாங்குறதுக்கே காசு இல்லாமையும் இருப்பாங்க, சில பேர் அந்த ஸ்டேஜில் வந்து மேலேயும் வந்து இருப்பாங்க. ஸோ காமனாக அவங்களுக்கு என்ன பர்டிகுலராக தேவைப்படுதுங்கிறத பார்த்து அதை நான் ஃபுல்ஃபில் பண்ண நினைப்பேன். நம்ம அதை வீட்டில் அவங்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்கள டெவலப் பண்ணிக்குவாங்க என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல. இப்போ ஒருத்தரால காலேஜ் போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, இல்லை எங்கேயோ வெளியே போய் படிக்கணும்னா அதுக்கான கேபிட்டல் அவங்க கிட்டே இருக்கணும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அதிகமான அமௌண்ட்டுக்கு ஒருத்தன் போய் படிக்கணும்னு ஒரு கோர்ஸ்க்கு ரொம்ப ஆசையாக இருக்காங்க, பட் அவங்களால அதை படிக்க முடியலங்கிறதுக்கான முக்கியமான காரணம் கேபிட்டல். ஸோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தெளிவாக நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு வந்துட்டு பண்ணி கொடுப்பேன். நான் வந்து ஒரு நாள் முதல்வர் ஆனா என்னை நம்பி ஓட்டு போட்டவங்க யாருக்குமே நான் வந்து துரோகம் பண்ண மாட்டேன். அப்புறம் அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து ஒருத்தர் மன்னிக்க முடியாத குற்றம் பண்ணிட்டாக்கா அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுப்போம், ரெண்டாவது சான்ஸ்ல வந்து அவர் வந்து அந்த தப்பை சரி செஞ்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து என்ன பொறுத்தவரையில தவறு. ஒருத்தன் ஒரு தப்பு செஞ்சிடான் அப்படின்னா அது அப்பயே சிவியரா நம்ம அதுக்கான ஆக்ஷன் கொடுத்துட்டோம்னா அப்ப இன்னொருத்தன் அதை பார்த்து சரி ஒரு டைம் செஞ்சா நம்மளுக்கு சான்ஸ் இருக்குல்ல, அப்ப நம்மளும் ஒரு டைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற தாட் எல்லாத்துக்குள்ளேயும் வந்துடும். இப்போ ஒரு டைம் செஞ்சதுக்கான அந்த தப்புக்கான தண்டனையை அந்த மொதல் டைமே நம்ம கொடுத்துட்டோம்னா மற்றவங்களுக்கு எல்லாம் பயம் வந்துடும்ல. இப்ப நம்ம வந்து இந்த தப்பு செஞ்சா நம்மளுக்கு சான்ஸ் இருக்குன்றப்ப அது எல்லாத்துக்குமே கொஞ்சம் சட்டம் கடுமையாக கண்டிக்கும். அதே மாதிரிதான். அப்புறம் ரெண்டாவது வந்துட்டு என்னன்னா, நான் வந்து என்னால இப்ப என் பேரை வச்சு நிறைய பேர் தப்பு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க என்னோட கட்சி ஆளுங்க என்னோட மூலியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து நான் சான்ஸ் அப்படின்றதும்
அதுக்கான ஸ்பேஸ்ன்றது தர மாட்டேன். ஒரு டைம் தப்பு செஞ்சுட்டா அவ்வளோதான், அவன் குற்றவாளி, அவ்வளோதான். அவனுக்கான தண்டனை என்னவோ அதை அந்த ஒரு டைம் கொடுத்து அவன் அதை சரி செஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அந்த தண்டனை நார்மலாகவே அந்த தண்டனைன்றது வந்து சிவியராக இருக்கும். அப்படியும் அதை சரி செய்யலைன்னா அதை டபுளாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறது தான். நான் வந்து ஒரு வேலை சிஎமான அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கிறத வந்து நான் சொல்லுவேன். பிகாஸ் என்னன்னா இங்கே இருக்க படிக்கிற பசங்களே டெய்லியும் வந்து ஒர்க் போயிட்டு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கான நீடை வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ராப்ளமாக இருக்கனால தான் நிறையா பேர் பாதியில் ஸ்டாப் ஆகிற கூட பார்த்துருக்கேன் நான் நிறையா பேர். என் ஃப்ரெண்ட்ஸே கூட பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அதுக்கான இம்பார்ட்டன்ஸை வந்து இருந்துட்டு கொஞ்சம் முன்னிறுத்தி அவங்கள வந்து இருந்துட்டு ஒர்க்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே நேரத்தில் எஜுகேஷனும் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இருந்துட்டு மேபி ஒர்க் பண்ணும்போது நல்லா இருக்கும், பட் ஃப்யூச்சரில் வந்து கஷ்டப்படுவாங்க. எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் இருக்கனால நிறைய பேரோட லைஃப் ஸ்டைலே ரொம்ப மாறி போகுது. ஃபினான்ஷியலுக்கு வந்து ரொம்ப ஏஜ் ஆனதுக்கப்புறம் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி வந்து இருந்துட்டு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடித்தோடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறது இப்போ வரைக்குமே வந்து நிறையா பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான தடையை வந்து நான் கண்டிப்பாக வந்து ஒரு வேளை நான் சிஎம்மாக இருந்தேன்னா கண்டிப்பாக போடுவேன். எஜுகேஷன் வந்து இருந்துட்டு ரொம்ப முக்கியம். கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து முன்னிறுத்தி அவங்களுக்கான ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இருந்துட்டு அவங்க பில்ட் பண்ணி அவங்க காசில் அவங்க நிற்கணுங்கிறது வந்து என்னோட மோட்டிவாக இருக்கும் ஒருவேளை நான் சிஎம்மாக இருந்தா. நம்மள ஆளக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு படிப்பு அப்படின்றது அவசியமா? கண்டிப்பா ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் வந்து இருந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹெட் வந்து இருந்துட்டு படிச்சிருந்தாங்க அப்படின்னா தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், வரப்போகிற காலத்தில் எவ்வளோ படிப்பு வந்து முக்கியங்கிறது வந்து தெரியும். ஏன்னா அவங்களே ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இருந்துட்டு அவங்கள சார்ந்து வர நம்மளுக்குமே வந்து இருந்துட்டு அதோட நாலேஜ் கம்மியாக தான் இருக்கும். ஏன் இவங்க வந்து இருந்துட்டு படிக்காமே இந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கும்போது ஏன் நம்ம ஆக மாட்டோம் அப்படின்ற கேள்வி இங்கே பல பேருக்கு இருக்குது. அதை நான் வந்து இருந்துட்டு கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் பேசி காதுபட கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ படிப்பு வந்து முக்கியம். பிகாஸ் வந்து இருந்துட்டு இங்கே நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவே எப்படி இருக்குன்னா காலேஜ் தானே 3 வருஷம் எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒர்க் போனால் அதுக்கு ஏர்ன் பண்ணுவோன்ற பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஏர்னிங் வந்து செகண்டரி. அண்ட் ஆல்சோ இந்த பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் என்னன்னா இங்கே வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க படிச்சுட்டு இருக்கும் போது ஒர்க் போகிறது வந்து இருந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான். இல்லை, அது மூலியமாக தான் நம்மளால படிக்க முடியும், எல்லாமே முக்கியம்தான். பட் நம்ம வந்து இருந்துட்டு அந்த அமௌண்ட்டுக்காக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து எஜுகேஷன்னால எதுவும் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ வந்து இருந்துட்டு இது நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க, குறுக்கிடுறதுக்கு சாரி. பட் இப்போ இதுக்கு முன்னாடி ஆண்ட தலைவர்கள், இப்ப காமராஜர் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், இவங்களை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க அவங்கெல்லாம் படிக்கல, பட் ஆனால் படிப்புக்காக ரொம்பவே வந்து முன் வந்து இருந்துட்டு நிறைய பேருக்கு அதோட அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா காலங்காலமாக ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இருந்துட்டு ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணனால தான் நம்ம இத்தனை பேர் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இல்ல படிப்புக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்க வந்து நீங்க சொன்னபடி வந்து பார்த்தா கல்வி ரொம்ப அவசியம், எல்லாருமே வந்து கண்டிப்பா படிச்சிருக்கணும்னு சொன்னீங்க. அவங்க யாரும் படிக்கலையே. பிகாஸ் அவங்க படிக்கிறதுனால தான் அதோட இம்பேக்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுங்கிறது தெரியுது. ஸோ அதனால தான் வந்து இருந்துட்டு அவங்க அதை பற்றி யோசிச்சனால தான் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருகாலத்தில் படிக்கணும், யாரும் வந்து யாரையும் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கே எல்லாரும் வந்து இருந்துட்டு 10,000 ரூபாய் சம்பாதிச்சா பெருமைன்னு நினைக்கிறாங்க. எஜுகேஷன் மூலியமாக அந்த 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது வர ரெஸ்பெக்டும் நம்ம வந்து இருந்துட்டு சும்மா ஒரு வேலைக்கு போய் டெக்ஸ்க்கு ஒர்க் போகிறதா இருக்கட்டும், சம்திங் வேற ஏதாவது ஒர்க் பண்ணும்போது கிடைக்கிற அந்த 10,000 ரூபாய்க்கு உள்ள மதிப்பு வந்து டிஃப்ரெண்ட். நம்ம வந்து இருந்துட்டு ஒரு எஜுகேஷன் மூலியமா போகும்போது நம்ம சார்னு கூப்பிடுவாங்க, அதே மாதிரி அன்எஜுகேட்டடா போகும்போது இங்க வா போன்ற மரியாதை தான் இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா யோசிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எஜுகேஷன் மஸ்ட்னு சொல்றீங்க. படிப்பு அப்படிங்கிறத விட பகுத்தறிவு முக்கியம் சார். இப்போ வந்து ஒரு எம்எல்ஏக்கு தான் அந்த பகுத்தறிவு இருக்கணும்ன்றல, ஒரு ஓட்டு போகிற நமக்கும் அந்த பகுத்தறிவு இருக்கணும் சார். ஒவ்வொருத்தருக்கும் இருந்தால் தான் நம்ம ஒருத்தரை செலக்ட் பண்ண முடியும் கரெக்டாக. இப்போ அவருக்கும் என்ன பண்ணணும் தெரியலனா நமக்கும் அவர் பின்னாடியே போகிறோம்னா நமக்கு என்ன பண்ண தெரியாது. ஒரு தலைவனை விட நம்ம கொண்டு போகிற நம்மளும் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு தலைவனை நம்ம உருவாக்க முடியும். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட போகிறேன். நான் வந்து என்னுடைய தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்னா நல்லா படித்தவராகவும் அரசியல் அனுபவம் பெற்றவராக இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கு தலைவர் அப்படிங்கிறவர் வந்து படிப்பறிவு இருக்கணும்
அவங்களால தான் நம்மளை நல்லா ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு போக முடியும் இன்றைய காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன். அடுத்து எல்லாரும் நிறைய அரசியலுக்கு வரும்போது நிறைய இதை பண்றோம் அதை பண்றோம் நிறைய சொல்றாங்க. ஆனா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை செயல்படுத்துறாங்கன்னா கிடையாது. செயல்படுத்தினாலும் அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. சில விஷயங்கள் வந்து ஒரு ஃப்ரீயா ஒன்று விஷயம் நாங்கள் லேப்டாப் கொடுக்குறோம் இப்போ இதெல்லாம் பண்ணாங்கனாலும் அது எல்லா மாணவர்களுக்கும் போய் கிடைக்கல. பாதி பேருக்கு கிடைச்சது, பாதி இடத்துல கிடைக்காமல இந்த மாதிரி இருக்கு. ஒரு விஷயம் வாக்குறுதிகள் கொடுக்கறாங்கன்னா அதை கண்டிப்பா நிறைவேற்றணும். அதுவும் இல்லாம படிச்சவங்களுக்கு அரசியல்ல இடம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். வாய்ப்புகள் நிறைய வரணும், கிடைக்கணும்னு நினைக்கிறோம். நாங்க அரசியல் பொது இடத்துல பேசக்கூடாதுன்னு சொல்லி இப்போ ஒரு பயமுறுத்திட்டு இருக்காங்க எல்லாரையும். ஆனா இன்றைய மாணவர்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு அரசியல் தெரியல, பேச விடாம அரசியல்னா என்னன்னே தெரியாம இப்ப வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் எல்லாரும் அரசியல் தெரிஞ்சுக்கணும். நாங்க வாக்குரிமை எல்லாருக்குமே இங்க இருக்கு. வாக்காளரா நாங்களும் வந்து எங்களோட கடமைகளை வாக்கு செலுத்துறோம். அதே மாதிரி நாங்களும் படிச்சவர்களும் வந்து தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும். படிச்சவங்களும் அரசியலுக்கு வரணும், அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேங்க மேம். நீங்க வருங்காலத்தில் ஒரு ஆசிரியரா இருக்க போறீங்க. உங்களுடைய மாணவர்களுக்கு நீங்க அரசியலை கத்துக் கொடுப்பீங்களா, பேசுவீங்களா, என்னென்ன விஷயங்களை சொல்லுவீங்க? கண்டிப்பாங்க சார். பாலிடிக்ஸ்குள்ள வரதுக்கு அவங்களை என்கரேஜ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாங்க சார். அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு கண்டிப்பா சொல்லுவேன். நமக்கான தலைவரை நம்ம சரியா தேர்ந்தெடுக்கணும்னு கண்டிப்பா டீச் பண்ணுவோம். அதுவும் இல்லாம அரசியலை கண்டு பயப்படக்கூடாது முதல்ல. ஏன்னா அவங்க நமக்கு செய்ய போறாங்க. நம்ம வாக்குரிமை நமக்கு என்ன தேவையோ அதை அவங்க நமக்காக தலைவரா வந்து நமக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்ற போறாங்க. அந்த அவ்வளவு பெரிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிற ஒரு வாக்குரிமை ஒரு வாக்காளரா ஒருத்தர் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கும் போது அதை நம்ம நல்லா யோசிச்சு சிந்திச்சு யாருக்கு போடணும், யார் செய்வாங்க, யார் அந்த இடத்துக்கு வரணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அரசியல் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம யாருக்கு வாக்கு போட ஓட்டு செலுத்த முடியும்ன்றது நமக்கு தெரியும். அதனால எல்லாருக்கும் அரசியல் தெரிஞ்சுக்கணும். என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற நிறைய பேர் சொன்னீங்க என்னை ஆட்சி செய்யக்கூடிய நபர் தகுதியானவரா இருக்கணும், ஆட்சி செய்யக்கூடிய நபருக்கு தகுதிகள் அவசியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, ஆட்சியாளருக்கு ஓகே. எதிர்கட்சின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, ஒரு மேட்ச்ல 2 டீம் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ ஆப்போனன்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு ஒரு நாட்டில் ஆப்போனன்ட் எந்த அளவுக்கு முக்கியம், எதிர்கட்சியா இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா செயல்படணும். இப்போ வந்து ஆட்சியில் இருக்கவங்க வந்து எந்த தப்பு பண்ணாலும் அந்த வந்து சுட்டி காட்டுற விதமாக இருக்கணும். அப்புறம் மக்களுக்கு பக்கத்தில் இருந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எப்படி இருந்தாலும் ஆட்சியில் இருக்கவங்களுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கு வந்து எதிர்கட்சியில் இருக்கவங்க அதை வந்து சொல்லணும். இப்போ ஆளுங்கட்சி பண்ற தப்பை மட்டும் எடுத்து வைக்காம என்னென்ன பண்ணணும், மக்களுக்காக என்னென்ன தேவை அது ஃபுல்லா எடுத்து சொல்லணும். அடுத்து வந்து அவர் ரொம்ப படிச்சவரா இருக்கணும். சொல்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தகுதின்னு ஒன்று வேணும். எப்படின்னா அவங்க ஆட்சி பண்ணப்ப அவங்க கரெக்டா இருந்திருக்கணும். இருந்தாதான் இவங்க வந்து அவங்களோட தப்பை வந்து எடுத்து சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்க வந்து பண்ணியிருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க அப்படின்னா மற்றவங்களோட அரசியல் சுதந்திரம் வந்து இன்னைக்கு எல்லாருமே பேசுறோம் அப்படின்னு. ஆனா இன்னுமுமே என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் சுதந்திரம்ங்கிறது இல்லை. அந்த மாதிரி அடுத்தவங்களோட அரசியல் சுதந்திரத்துல வந்து மூக்க நுழைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிட் பார்ட்டியா இருக்கணும் அப்படின்னா இவங்க பண்ற தப்ப வந்து இன்னொருத்தவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ இவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அக்செப்டன்சி இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த பவர்லாம். ரெண்டாவது வந்துட்டு தேர்தல்னா மட்டும் வீட்டுக்கு வர ஒரு பிரதிநிதியா இருக்கக்கூடாது. நீங்க வந்து ஆட்சியில இல்லை அப்படின்னாலுமே நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அதே தொகுதியில வந்து போட்டியிட போறீங்க அப்படின்னா ஆளுங்கட்சி வந்து எதுவும் பண்ணல அப்படிங்கறத வந்து நீங்க குத்தி காட்டுறீங்களே தவிர நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. அதை இனிஷியேட் பண்றதுக்கு நாம என்ன ஸ்டெப் எடுத்தோம்னு சொல்றீங்க கரெக்ட்டா? கண்டிப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சொல்லாமான்னு தெரியல, என்னோட வார்டு கவுன்சிலர் யாருன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. அவங்க ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு தடவை வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிரதிநிதியை வந்து சூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல ஒரு சின்ன திருத்தம், உங்களுடைய வார்டு கவுன்சிலர் யாருன்னு தெரியலன்னு சொல்றீங்க, உங்களுடைய ஏரியாவுக்கு வரலன்றது சொல்றீங்க. ஆனா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது யாருடைய கடமை? என்னோட கடமை தான். அவங்க எப்படின்னா அப்போ நான் ஓட்டு போடல, அவங்க வார்டு கவுன்சிலர் அந்த எலெக்ஷன் எனக்கு தெரியல, எனக்கு அப்போ அந்த நாலேஜ் இல்லை. இப்போ எனக்கு ரீசெண்டா மறுபடியும் இந்த சிஎம் எலெக்ஷன் அப்போ எங்க அம்மா சொல்லி தான் அவங்க என் வார்டு கவுன்சிலர்னே தெரியும்.
என் வீட்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 months வந்து கவர்மெண்ட் பைப் வந்து உடைஞ்சு ஃபுல்லா தண்ணி போயிட்டே இருக்கு. அது வந்து நாங்க சொந்த செலவுல பண்ணி சரி பண்ணி வச்சோம். எந்த ஏரியால? இங்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் பக்கத்துல, நரசிம்மபுரம் எம்எல்ஏ ஆபீஸ் பக்கத்துலயே தான் இருக்கு. எம்எல்ஏ ஆபீஸ் பக்கத்துல. எம்எல்ஏ ஆபீஸ் பக்கத்துல. சரி செஞ்சுட்டாங்களா? ஓகேவா இருக்கு? இல்ல பண்ணல, அப்படியே தான் இருக்கு. நம்ம போய் கேட்டோம்னா நீங்க மனு கொடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மனு கொடுக்கறதுக்கு நாங்க எங்க உங்க ஓட்டு போட்டு உட்கார வைக்க போறோம்? எங்களோட பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு நீங்களும் ஒரு காமன் பீப்புள் தான், எங்களை மாதிரி தான். இன்னும் உங்களுக்கு ஒரு பவர் இருக்கு அதை சரி பண்றதுக்கு. ஆனா வந்து நீங்க தான் வந்து ஒரு வார்ட் கவுன்சிலருங்கிறவங்க, அவங்க தான் வந்து எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். அவங்க ஒரு தடவை கூட வந்து உங்க வீட்டுல எல்லாம் கரெக்டா இருக்கா நான் பார்த்ததே கிடையாது. பட் ஆனா ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஓட்டுக்காக மட்டும் வீட்டுக்கு வரவங்க வந்து சூஸ் பண்ணக்கூடாது. நீங்க காலேஜ்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பெர்மிஷன் வேணும், லீவ் எடுக்கிறீங்க, சிக் லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு லீவ் எடுத்துருவீங்களா இல்ல லெட்டர் கொடுப்பீங்களா? இல்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கு. இன்ஃபார்ம் பண்ணுவீங்க, லெட்டர் கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்பேன். ஃபைல் இட்ல கண்டிப்பா கொடுப்பேன். அட்லீஸ்ட் நீங்க வெயிட் பண்ணுவீங்களா? கொடுத்துட்டு அப்ரூவல் ஆகுற வரைக்கும் பண்ணுவீங்களா? சேம் அது ஒரு நடைமுறை தானே, மனு கொடுக்கிறது ஒரு நடைமுறை தானே. இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இப்ப நான் போய் ஹெச்ஓடி நான் பாக்குறேன் அப்படின்னா ஹெச்ஓடி நான் அலோ பண்ணணும். அங்க வந்து அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் தானே தவிர அவங்க வந்து உலக சாதனை படைச்சவங்க எல்லாம் கிடையாது. அவங்க பக்கத்துலயே நம்ம போக முடியாது. இல்ல நான் அந்த கருத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம மக்களோட மக்களா இருக்கணும், மக்களுக்காக தான் அந்த பிரதிநிதிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அப்போ அவங்க அந்த ஆப்ஷனை கொடுத்தாதான் நம்ம போய் அதை ஃபர்ஸ்ட் சொல்ல. ரெண்டாவது அதை சொன்னாலுமே அதை காது கொடுத்து கேட்கிற மைண்ட் செட் இல்ல. நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க, உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு. நீங்க அதை பத்தி யோசிக்க வேணாம். இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. திமுக, அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், இந்த 4 கட்சிகள் இருக்கிறாங்க. இப்போ திமுக அதிமுக கூட்டணியில இருக்கிறாங்க. நாம் தமிழர் தனிச்சு போட்டிடுறாங்க. அவங்க கட்சி தொடங்கினதுல இருந்து இப்போ வரைக்கும் தனிச்சு தான் போட்டிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு என்னன்னு இது வரைக்கும் நமக்கு தெரிய வரல. பட் இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே. திமுகவுடைய செயல்பாடுகள் இப்போ எப்படி இருக்கு, அதனுடைய மதிப்பீடுகள் என்ன, மாணவர்கள் எப்படி பாக்குறாங்க? சார் அவங்க வந்து எல்லாமே கரெக்டாக தான் பண்றாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரா பண்ணும், அதிகமா நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன் சார். அதாவது வந்து இப்ப ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு வாங்கி தந்தது, அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வேலைக்கு போனது, அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து வேலை வாய்ப்பு வாங்கி தந்தது, அப்புறமா இது மாதிரி அதிகமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாதான், அதாவது வந்து வறுமையில இருக்கவங்களுக்கும் அதே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு முன்னாடி வர்றதுக்கு ஒரு படிக்கட்டா இருக்கும். அப்பதான் வந்து ஒரு படிப்படியும் முன்னேற முடியும். அவங்க வந்துட்டு செய்யறாங்க, ஆனா அது மக்களுக்கு சாதகமா இல்ல, அவங்களுக்கு சாதகமா முடியணுங்கிறக்காக. ஏன்னா தேர்தல் வரப்போகுதுங்கிறக்காக சிலது அறிக்கைகள் சொல்றாங்க, சிலது செய்யறாங்க. ஆனா அவங்க செய்யற எல்லாமே எல்லாத்துக்கும் போய் சேருதான்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரி நிறைய சலுகைகள் கொடுக்கறாங்க. இலவசங்களை இன்னுமே கொஞ்சம் குறைச்சிருந்திருக்கலாம். ஏன்னா இலவசம் கொடுக்க கொடுக்க மனிதன் வந்துட்டு தன் மீது தனக்குள்ள அந்த நம்பிக்கை போயிரும். அதனால இலவசங்கள் கொடுக்காம அந்த இலவசங்களை திட்டமா கன்வே பண்ணி கொடுத்திருக்கலாம். திட்டங்களா தானே கொடுக்கறாங்க, சில விஷயங்கள் திட்டமா தாங்க சார் கொடுக்கறாங்க. திட்டங்களும் இருக்கு, ஆனா திட்டங்களை விட இலவசங்கள் அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் இப்படியே இருக்கோம் அப்படின்னு சொல்லி இலவசங்கள் கொடுக்கறாங்க. நம்ம தன்னிறைவு பெறணும்னா நம்ம தனிச்சு வரணும், அதனால இலவசங்கள் கம்மி பண்ணி இருந்திருக்கு. குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், உங்களுக்கு இலவசம் உள்ள பொறுத்த வரைக்கும் இலவசங்கள் வேணுமா வேணாமா? இலவசங்கள் வந்துட்டு வேணும், ஆனா அது ரொம்ப வேண்டாம். உங்களுக்கு வேண்டான்றது இன்னொருத்தருடைய தேவையா இருக்கலாம் இல்லையா? தேவையா இருக்கலாம். அந்த இலவசம் அது எல்லா தேவையானவங்களுக்கு போய் சேர்ந்தா பரவாயில்ல. அதுதான் பாயிண்ட். எல்லாத்துக்கும் போய் ஒரு பிரிவினர் அல்லது ஒரு வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் ஒரு சில சலுகைகள்னு இருக்கு, அது எல்லாத்துக்கும் போய் சேரணும். ஒருவேளை அந்த தேவை அவங்களுக்கு பூர்த்தி ஆயிருந்தா அது அன்வான்டட், அது இன்னொருத்தவங்களுக்கு அடிப்படை தேவையா கூட மாறி இருந்திருக்கலாம். அதனால சலுகைகள் கொடுக்கறது முக்கியம் இல்ல, யாருக்கு தேவைப்படுதுங்கிறத பார்த்து கொடுத்திருந்திருக்கணும். மகளிர் விடியல் பயணம் நீங்க பயன்படுத்துறீங்களா? அது எப்படி இருக்கு உங்களுக்கு, வரவேற்கிறீங்களா? அது வரவேற்கலாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அது உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கா இல்லையா? அது பயனுள்ளதா இருக்கு, ஆனா நான் வந்துட்டு அதுல இப்போ பயணிக்கிறத தவிர்த்துட்டேன். ஏன்னா நம்ம அது இலவசங்கிறனாலயே அவங்க நம்மளைய நடத்துற விதம் அங்க சரியில்லை. கரெக்டா ஸ்டாப்பிங்ல நிக்கிறாங்க. உரிமை அதை வந்து நம்ம அதை விட்டு கொடுக்க கூடாது. உங்களுக்கான தேவைகள் இன்னைக்கு உங்களுக்கு வேணாம்னு சில விஷயங்கள் சொல்றீங்க, ஆனா இன்னொருத்தவங்களோட தேவையா இருக்கலாம். முன்னொரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் எத்தனை பேர் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. ஒண்ணும் இல்ல, அடுப்பங்கரையை விட்டு எத்தனை மகளிர் நம்மளுடைய அம்மாக்கள் காலத்திலயோ பாட்டிகள் காலத்திலயோ வெளியே வந்திருக்காங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்லாம வந்திருக்காங்களா இல்லையா? அதற்கான திட்டங்களை யார் வகுத்து கொடுத்திருக்கிறது? 2 கட்சியும் தானே வகுத்து கொடுத்திருக்காங்க.
அதை நம்ம ஒத்துக்கணுமா இல்லையா? அதை ஒத்துக்கணும். அப்போ அதுக்கான விஷயங்கள் வரணும் அப்படின்னா அதை நம்ம வரவேற்கணுமா வேணாமா? வரவேற்கணும். அதை தான் நான் சொல்றேன். அதுதான் உங்களுக்கான புரிதலை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அது வரவேற்கணும். ஆனா அது தேவை இருக்கிறவங்கள போய் சேரணும் அப்படிங்கறது. ஏன்னா மேலிடத்துல இருந்து கீழே வரும்போது அவங்க ஒதுக்குன அத்தனையுமே வர்றதில்ல. தேவையானவங்க பயன்படுத்துறாங்க, தேவையில்லாதவங்க பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கான கருத்துக்கள் அந்த இடத்துல வருது. தேவையானவங்களுக்கு அது போய் சேரும். உங்களுடைய கருத்துக்கள் நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஃபைன், ஓகே. இன்றைய எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவுடைய செயல்பாடுகளை எப்படி மாணவர்கள் பார்க்கிறாங்க, குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? அவர் இருந்தப்ப நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாரு. அது வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே பயனுள்ளதா இருந்துச்சு. இப்பத்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை, உதவித்தொகைங்கிறது முக்கால்வாசி லேடிஸ்க்கான சலுகைகள் ஜாஸ்தியா இருக்குது. பட் ஆனா ஜென்ஸுக்குங்கிறது பெருசா எதுவுமே இல்லை. ஆண் பெண் சமம் பார்க்கும்போது ஜென்ஸுக்கான சலுகைகளும் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப அவங்க எதிர்க்கட்சியா இருக்கும் போது இப்போதைக்கு அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும். ஆனா அவங்க ஆட்சியில இருக்கும் போது நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஏன்னா விலையில்லா மணிக்கண்ணடியா இருக்கட்டும், சைக்கிள்ல தான் ஸ்கூலுக்கு முன்னாடிலாம் போயிட்டு இருந்தேன். அது கொடுத்ததே வந்து ஜெயலலிதா அம்மா தான். நிறைய புது புது திட்டங்களை கொண்டு வந்ததே ஏடிஎம்கே தான். இப்போ அதை பேர் மாற்றி திமுக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனிவேஸ் நான் இப்போ வரைக்குமே என்ன சொல்றது, நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தது ஏடிஎம்கே தான். ஸோ இந்த வாட்டியும் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. எடப்பாடி ஐயா இருக்கும் போது நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான் எல்லா இடத்துலயும் கேட்கிற ஒரு கேள்வி இது. யாராவது கொரோனா பேட்ச் இருக்கீங்களா? இங்க கோவிட் பேட்சஸ்ல நினைச்சேன் பாசிட்டிவா வரும்போதே நினைச்சேன் அடி. ஓகே, எடப்பாடி ஐயாவும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முக்கியமா அவரோட ஊரான எடப்பாடிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய வளர்ச்சி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் வந்து நல்லா வந்தாருன்னா நல்லா இருக்கும். ஓகே சார், ஏடிஎம்கே வந்துட்டு ஒரு சூப்பரான கட்சி. அது வந்துட்டு ஒரு அயன் லேடி வந்து லீட் பட கட்சி. ஒரு சூப்பரான கட்சியை எந்த அளவுக்கு உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உடைச்சு வச்சிருக்காங்க. அவங்க இருக்க வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்தது. அதாவது ஒரு நம்ம ஆளுங்கட்சியை வந்து நம்ம எதிர்த்த மாதிரி நம்ம பாயிண்ட் வைக்கிறோம், அவங்கள்ட்ட நம்ம குறை சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்னா இருக்கணும். நம்மளே ஒன்னா இல்ல, அது வந்து அவங்க ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகள், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பத்தி. ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சி சூப்பரா இருந்துச்சு. 2000க்கு முன்னாடி, கொரோனா பேட்சுக்கு முன்னாடி சூப்பரா இருந்துச்சு. 2000க்கு முன்னாடி, கொரோனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து அந்த கட்சி, நான் வந்து எனக்கு வந்து ஓட்டர் ஐடி கிடைச்சிச்சுன்னா அவருக்கு தான் ஓட்டு போடலான்னு இருந்தேன். ஆனா இப்ப ரீசெண்டா அவர் பண்ற பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா எனக்கு பிடிக்கல. என்ன அவங்க கிட்ட பிடிக்கல உங்களுக்கு? அவங்களுடைய செயல்பாடுகள் எது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்கு? 2 months முன்னாடி வந்து கவர்மெண்ட் பஸ்ல வந்து தமிழ்நாடு அரசு அப்படின்னு இருக்கிற பதிலாக அரசு பேருந்து மட்டும் இருந்துச்சு. அதுவே வந்து இன்னொரு 4 months பேக் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து நேராக வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்க போயிருந்தாரு. அப்பவே அவர் வந்து நினைச்சா சொல்லி இருந்திருக்கலாம், இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ல வந்து இந்த மாதிரி பஸ் வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு அரசுன்னு இல்லை, நீங்கள் வந்து மாற்றுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்லை அது வந்து அப்போ வந்து துக்க நிகழ்ச்சி போயிருப்பாரு, அப்போ கூட வேண்டாம், அதுக்கப்புறம் ஒரு 1 month கழிச்சு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து இப்போ வந்து பண்ணுறது வந்து சரியில்லை. ஆனால் வந்து எலெக்ஷன் வரக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி போன மாதம் வந்து நடந்துச்சு. ஆனால் வந்து இது வந்து எனக்கு சரியாக படலை. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் மேலே பற்று இருந்துச்சுன்னா நீங்கள் நேராக அவர்கிட்ட போய் பேசியிருந்துருக்கணும். இதுல வந்து ஆக்சுவலா நான் அதுக்கான விளக்கங்கள் அப்படிங்கிறது போக்குவரத்து துறை அமைச்சர் சைட்ல இருந்து கொடுக்கப்பட்டுச்சு. அது நீங்க நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. பஸ்ஸோடைய ஸ்பேஸ் அப்படிங்கறது ஃப்ரண்ட்ல பார்க்கும் சைட்லயும் சரி. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறதுக்கும் அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? அரசு போக்குவரத்து கழகம்னா இங்க யார் இருக்கா? இது என்ன நாடு? அப்ப அண்டர்ஸ்டுட் இல்ல அந்த விஷயத்த தான் அவர் சொல்லியிருந்தாரு. பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு பஸ்ஸஸ் எல்லாம் வெளியில போய் இருக்குங்களா. இப்போ ஆந்திரா, இப்போ வந்து தமிழ்நாடு டு ஆந்திரா போகுது, ஆந்திரா டு தமிழ்நாடு டு கேரளா போகுது, கேரளா தமிழ்நாடு வந்து பெங்களூருக்கு போகுது. அந்த மாதிரி இருக்கலாம். அவங்க பார்த்து என்ன நினைப்பாங்க? அவங்க தமிழ் மொழியில எழுதியிருக்கா இல்லையாங்க? எஸ்இடிசின்னு போட்டிருக்காங்களா இல்லையா? கீழே சைட்ல உங்களுக்கு தமிழ்ல போட்டிருக்காங்களா இல்லையா? பெருமை நமக்கு தமிழ்நாடுன்னு ஒரு வார்த்தை நமக்கு வந்து ஒரு பெருமை. அந்த பெருமையே அந்த நம்ம பஸ்ல தமிழ்நாடுன்ற எழுத்து உங்களுக்கு பெருமையா, தமிழ் அப்படிங்கிற தமிழ்நாடுங்கிறது பெருமையா? தமிழும் பெருமை, தமிழ்நாடும் பெருமை. நமக்கு வந்து தனியாவே கொடுத்துருக்காங்க தமிழ்நாடுன்ட்டு. எந்த ஸ்டேட்லயுமே அந்த மாதிரி கிடையாது. அது ஆந்திரா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நாடுன்னு இருக்குனால தமிழ்நாடுங்கிறது நமக்கு ஒரு பெருமை. நமக்குன்னு ஒரு நாடு இருக்கு, அதையே நம்ம வந்து வெச்சாகணும். நீங்க வந்து தமிழ் அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் அந்த மாதிரி வைக்கிறீங்க, அதுக்கு மேல பக்கத்துல தமிழ்நாடுன்னு போட்டு லிட்டுன்னு போட்டு நீங்க வந்து கும்பகோணம் லிட் அந்த மாதிரி நீங்க போட்டு வச்சிருக்கலாம். அதை நீங்க வந்து வைக்காம விட்டுட்டீங்க.
ஓகே, தமிழ் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாடுங்கிறத தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மாத்தணும் அப்படிங்கறது தம்பியுடைய கோரிக்கையா இருக்கு. உங்களுடைய கோரிக்கைகள் அமைச்சர் கண்டிப்பா பாப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து விவசாய பத்தி பேசிட்டு இருக்காரு அவர் வந்து நேரா வந்து போராட்டமும் பண்ணலாம். அவர்கிட்ட நீங்க அதே மாதிரி தான் அவர்கிட்ட போய் ஸ்டாலின் சார் ஐயாட்டி போய் பேசலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி கனிம வள கொள்ளையெல்லாம் இருக்கு, நீங்க போய் நேரா வந்து அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம். இதுக்கே நீங்க போறப்ப இதுக்கு நீங்க போகலாம்ல, போய் பேசலாம்ல அப்படிங்கிற எனக்கு ஒரு கொஸ்டினா இருக்கு. எனக்கு என்டிகே கட்சி வந்து ஃபுல்லாமே டிஎம்கே என்ன தப்பு பண்ணுது, ஏடிஎம்கே என்ன தப்பு பண்ணுங்கிறது வந்து அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. விவசாயிகளுக்காக போராடுறாங்க. இது வரைக்கும் 2010 இருந்து இப்ப வரைக்கும் அலைன்ஸ் வைக்காம தனிச்சு நின்று போராடுறாங்க. விவசாயிகளுக்காக நிறைய போராடி இருக்காங்க. 8 வழி சாலை வரக்கூடாதுக்காக நிறைய போராடி இருக்காங்க. அந்த மாதிரி விஷயம் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க மேம் சீமான் அவர்கள். எந்த பார்ட்டி கூட அலைன்ஸ் வைக்காம அவங்க தனிச்சு நின்றுட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம ஆதரிக்கலாம்னு சொல்றேன் மேம். இப்ப ஆதரிக்கலாம். அடுத்ததா இன்னும் வந்து 3 கட்சிகள் திமுக பத்தி தலைவர்களை பத்தி பேசியாச்சு, அதிமுக பத்தி பேசியாச்சு, நாம் தமிழரை பத்தியும் பேசியாச்சு. அடுத்து யார பேச போறோம்? அந்த கட்சியினுடைய தலைவர் யாரு? சத்தம் பத்தலபிகளே. ஓகே, தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் வருகையை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா தமிழகத்துக்குள்ள ஒரு மாற்றம் வேணும்னா அவங்களுக்கான வாய்ப்பும் கொடுக்கணும் நம்ம. அதுக்கப்புறமேட்டுல வந்துட்டு இப்ப இருக்க மாணவர்கள் இடையில அரசியலுக்கான அந்த நாலேஜ் வந்து இவங்க மூலியமா தான் என்ன பொறுத்தவரையில எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாதா? யார் நம்மளா டிவி பார்க்கலையா, சோசியல் மீடியா பார்க்கலையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல்ல இருந்து எப்படி எல்லாம் இருக்கிற மொழி போரில் ஈடுபட்டதே மாணவர்கள் தானே. அப்போ இல்லாத விழிப்புணர்வு இப்ப கிடைச்சிட போதா? அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆனா இப்ப இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப இருக்க நிலைமையில வந்துட்டு பல கட்சியில ஏற்பட மாற்றங்களும் அங்க இருக்கிற நடவடிக்கைகள்னால மக்களுக்கு இடையிலான அரசியல் விழிப்புணர்வு வந்து இந்த வழக்கமா இல்லாம இந்த டைம் கொஞ்சம் நார்மலா இருக்கிறதோட கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்றேன் நான். ஏன்னா டிவிகேவோட அந்த நடைமுறைகளும் செயல்பாடுகளும் அவங்களோட வாக்குறுதிகளும் வந்து மக்களிடையே நிறைய விழிப்புணர்வுகளையும் அவங்களோட இவங்க வந்தா நம்மளுக்கு பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையையும் நிறைய அவங்க செயல்கள் மூலமா, அதாவது நீங்க சொல்றது நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றேன். முதல்ல ஃபர்ஸ்ட் வர்றாங்கன்னா அவங்கள முதல்ல வெல்கம் பண்ணணும் நம்ம வந்து. ஏன்னா பிகாஸ் இது வரைக்கும் அவங்க வந்து திரைப்படத்துல இருந்தாங்க சரிங்களா. அது தாண்டி சினிமா சீடை தாண்டி வந்திருக்கும் போது முதல்ல அரசியலுக்கு வராங்க. அரசியல் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட். ஆனா அதை வந்து மக்களுக்காக முதல்ல நம்ம பண்றோம் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து அவங்கள ஆதரவு அளிக்கணும் அப்படிங்கறத என்னோட கான்செப்ட். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுத்தாதானே அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியும். வரத்துக்கு முன்னாடியே ஆக்ரோஷப்பட்டா எப்படி? இப்ப இதே மாதிரி வந்து வேற ஒரு நடிகர் பிரபல நடிகரா இருக்காரு, அவர் வந்து அரசியலுக்குள்ள வராரு, அவருக்கும் இதே மாதிரி ஒரு ஆதரவு கொடுப்பீங்களா, வாய்ப்பு கொடுப்பீங்களா? கண்டிப்பா. ஏற்கனவே கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் வந்திருக்காரு, அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம். இப்ப போன தேர்தலில் கூட கோயம்புத்தூர்ல அவர் ஜெயிக்கிற மாதிரி வந்துச்சு, சூழ்நிலை இருந்தது. அந்த அளவுக்கு வந்து மக்கள் சப்போர்ட் கொடுத்திருக்காங்கல்ல, முதல்ல வெல்கம் பண்ணிருக்காங்கல்ல அவங்கள, அதை நாங்க அவங்கள வந்து ஆதரிச்சிருக்காங்கல்ல மக்கள். அதுதான் நான் இப்போ டிவிக்கு வந்து நிறைய வாக்குறுதி நிலைப்பாடு எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனால் டிஎம்கேவை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அலையன்ஸ் எல்லாம் வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம். டிஎம்கே வந்து 70 வருஷமா இருக்காங்க, 75 வருஷமா இருக்காங்க. அவங்கள வந்து வீழ்த்தணும்னா ஒரு அலையன்ஸ் வைக்கணும். இப்போ என்டிகே மாதிரி ஒரு இது இல்லாமல் அலையன்ஸ் இல்லாமல் ஜெயிக்கணுங்கிறது அது அந்த அளவுக்கு இதாக இருக்காது. இப்போ கூட உங்கள் நியூஸில் ஒரு நியூஸ் கூட பார்த்தேன், பவன் கல்யாணம் வந்து ஏதோ அலையன்ஸ் கூப்பிட்ட மாதிரி. அந்த இது வந்து வெற்றி ஆச்சுன்னா அலையன்ஸ் வச்சா கண்டிப்பாக டிவிக்கே ஜெயிக்கலாம். டிவிக்கே அலையன்ஸ் வைக்கணுமா? எஸ்ஸா? கூட்டணி வைக்கணுமா தமிழக வெற்றி கழகம்? எஸ்ஸா நோவா? கூட்டணி வேணாம். கூட்டணி வைக்காம அவங்கள ஜெயிக்க முடியும் நம்புறீங்களா? அதுக்கு சாத்தியம் இருக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்? கூட்டணி இல்லாம ஜெயிக்கணும்னா வாய்ப்பே இல்லை. கூட்டணி வச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் டிவிக்கு சப்போர்ட் பண்றாங்க, யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, வேற யாருமே இல்ல. திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் டிவிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது, வேற யாருமே சப்போர்ட் பண்ணல. எல்லாமே ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, அவ்வளவுதான், வேற யாருமே சப்போர்ட் பண்ணல. சோ அதனால டிவிக்கு கூட்டணி வச்சா மட்டும்தான் இது பண்ண முடியும். கூட்டணி அப்படிங்கிறது யாருடைய கூட்டணி வைக்கணும், எப்படிப்பட்ட கூட்டணி உருவாக்கணும் அவங்களால ஜெயிக்க முடியும். பட் ஆனா இப்போ ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டன். எல்லாருமே அவங்க ஒரு பஸ் ஃபுல்லா இருக்கு. ஏடிஎம்கே பஸ் ஃபுல்லு, டிஎம்கே பஸ் ஃபுல்லு. இப்போ எந்த பஸ்ல ஏறுவாங்க? இல்ல அவங்களுடைய பஸ்ல வேற யாரும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
இப்ப டிவிக்கு வந்து டிஎம்கே வீழ்த்தணும் தான் சொல்றாங்க. அதுக்கு பிஜேபியும் எதிர்த்து தான் பேசுறாங்க. அதுக்கு பதிலாக ஏடிஎம்கேவோட வச்சு பிஜேபியோட நாங்க இது பண்ணல, ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேணா கூட்டணி வச்சு ஃபர்ஸ்ட் வந்து வீழ்த்தலாம். அவங்கள வந்தவனே சிஎம் சீட்டுக்கு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. நம்ம நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் வந்து காலேஜ் மாஸ், பொலிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு பப்ளிக் மாஸ் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வரோம். அதோட மெயின் மோட்டோவே வந்து எல்லாருமே 100% ஓட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ ஒரு எலெக்ஷன் சாங்கோட மன்யராஜ் கோகுலா 2 பேரையுமே வெல்கம் பண்ணிடலாமா? கேத்ரின் ஓ கேத்ரின். ஓட்டு போட நேரமில்லை, சாக்கு போக்கு குறையவில்லை, சீக்கு வந்த மக்கள் போல கூண்டில் அடைவதா? தேசத்தோடு விடுவி இல்லை, சோம்பலோடு முடிவு இல்லை, போர்வையோடு கடமையாவும் தூங்கி போவதா? நெஞ்சே நீ உன்னை கேட்டு பார்த்தால் இங்கென்ன நண்பா, உன் உரிமை மறந்தே போனாய் நீ என்ன? நியூஸ் தமிழ் வாயிலா ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறதுக்காக ஒரு மாணவர் இருக்கிறார். அவர் ஒரு கோரிக்கைகள் வைக்கணும்னு சொல்றாங்க. தம்பி, நான் வந்து ராயனூர்லேருந்து வரேன். ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி. நான் 60 வருஷமாக தான் குடியுரிமை இல்லை. அதுதான் நாங்கள் வந்து நிறைய மனு எழுதி கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் மனு இது வந்து ஆன்சர் பண்ணதில்லை அது வரைக்குமே. அதனால நாங்கள் வந்து இப்போ நியூஸ் சேனல் வந்ததுனால நான் இப்போ சொல்லணும்னு வந்திருக்கிறேன். அப்புறம் மற்றபடி இந்த லேப்டாப் ஸ்கீம் ஒன்று கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இப்போ ஏதோ முகாமில் இருக்கீங்களா? உங்களுக்கான இடம் தான். எங்க, எந்த இடம்? ராயனூர். இப்போ லேப்டாப் ஸ்கீம் ஒன்று கொடுத்தாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எங்களுக்கு வராது. அது அப்புறமேலு இன்கம் சர்டிஃபிகேட் லேட்டாக அவங்க எடுக்கிறதுக்கு அதை கேட்டாங்க. அது கொடுக்க முடியாது, அது அப்புறம் எலிஜிபிள் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே மற்ற காலேஜில் அமிர்தி வேறு ஏதாவது காலேஜில் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னோட ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஏன் எனக்கு மட்டும் கொடுக்கல? இப்போ என்னோட 2 பசங்க படிக்கிறானுங்க, அவங்களுக்கும் லேப்டாப் வரல. ஆனால் மற்ற காலேஜிலலாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இப்போ தேவையில்லாத அவங்களுக்குலாம் லேப்டாப் எனக்கு தேவை. நான் மிடில் கிளாஸ், அதனால எனக்கு லேப்டாப் தேவை. இப்போ அதை வாங்க முடியாதனால தான் நான் இலவசமாக வாங்க ட்ரை பண்ணுறேன். அதான் கேட்டு. எத்தனை வருஷமா அந்த முகாமில் நீங்க குடியிருக்கீங்க? நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா அப்பா வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமா. எங்கள் அப்பாவுக்கு 45 வயசு ஆகும். கரூர்ல எங்க சொன்னீங்க? ராயனூர். நியூஸ் தமிழ் சார்பா இந்த சகோதரர் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. பார்க்கக்கூடிய அரசியல் கட்சியை சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளும் சரி, இதற்கான நியாயமுள்ள கோரிக்கையா இருக்கும் பட்சத்தில் நியூஸ் தமிழ் முன்னின்று உங்களுக்கான விஷயங்களை செஞ்சு தரும் அப்படிங்கறத இந்த இடத்துல நியூஸ் தமிழ் சார்பாக நாங்க உறுதியளிக்கிறோம். உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய டீடைல்ஸ் வந்து பெறப்பட்டிருக்கு. சம்பந்தப்பட்டவங்களுக்கு நாங்க தகவலை தெரியப்படுத்துறோம். நியாயமா இருக்கும் பட்சத்தில் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஓகேவா? உறுதிமொழி. உறுதிமொழி எடுத்துக்கலாம். என் வாக்கு, என் உரிமை, என் கடமை. என் வாக்கு விற்பனைக்கு அல்ல. இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பா எங்களுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் மற்றும் இடம் கொடுத்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் நியூஸ் தமிழ் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.